தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். திருப்பெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பெரும்புதூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுமாங்காடு, வல்லம், எச்சூர், வல்லக்கோட்டை, மேட்டுப்பாளையம், பன்ருட்டி, போந்தூர், மாம்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பெண்கள் ஆர்வமுடன் வரவேற்பு அளித்து வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னமலை, தாமஸ் நகர், LGT சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், லயோலா கல்லூரியின் பேராசிரியரும் திமுக மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் பொதுச் செயலாளருமான தீபக் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மேலதாளங்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வேலுச்சேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானாவை ஆதரித்து சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் வேலுச்சேரி கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட பெசன் நகர், திடீர் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காலை உணவு திட்டத்தை கனடாவும், விடியல் பயண திட்டத்தை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களும் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய 5 ஆண்டு கால சாதனைகளை இன்றைக்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் என்பதையும் கடந்து உலகின் பல்வேறு நாடுகள் அதை கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறது. கனடா, இலங்கை போன்ற நாடுகளிலெல்லாம் கூட காலை உணவு திட்டத்தை அவர்களும் செயல்படுத்துகிற பணியினை நாம் பார்க்கிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், விடியல் பயண திட்டமாக இருந்தாலும், மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும், ஏராளமான திட்டங்கள், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் என்று ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டும் திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட காட்டூர், ரயில நகர், கீழ அம்பிகாபுரம், மேல் அம்பிகாபுரம், ரத்தினசாமி தெரு, கோல்டன் நகர், காவிரி நகர், திடீர் நகர், ஜெகநாதபுரம், ஸ்டாலின் நகர் ஆகிய இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மு. மதிவாணன், பகுதி கழக செயலாளர் நீலமேகம், மாமன்ற உறுப்பினர் கே. கார்த்தி, வட்டக்கழக செயலாளர்கள் ஆனந்த், சுரேஷ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆறுமுகநேரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆறுமுகநேரி பேரூராட்சிக்கு உட்பட்ட காமராஜர்புரம், அடைக்கலாபுரம், ராணி மகாராஜபுரம், முத்துகிருஷ்ணாபுரம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த பகுதி பொதுமக்கள் அவருக்கு மலர்களை தூவியும், மலர் மாலை அணிவித்தும், ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் திமுகவினர் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடும் ஆலந்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் தாமோ அன்பரசன், பல்லாவரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை டி. முருகேசன், தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தேவி, செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் MKD கார்த்திக் தண்டபாணி, திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் VCK வேட்பாளர் பன்னீர் தாஸ் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களும் சென்னை தாம்பரத்தில் உள்ள ஃபாத்திமா தேவாலயத்தில் செங்கல்பட்டு மறைமாவட்ட பேராயர் நீதிநாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் E. கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ. காமராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமுலு பொன் மலரை ஆதரித்து காஞ்சிபுரம் MP கா. செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிலாப்பூர், மெய்யூர், மாமண்டூர், பழமத்தூர், குமாரவாடி, நெல்லி, மங்கலம், நெல்வாய் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் திமுக ஒன்றிய செயலாளர்
படாலம் சத்யசாய் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். அப்பொழுது வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலருக்கு ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.